ஜோதிடபூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 16/3/2019 சனிக்கிழமை விளம்பி வருடம் பங்குனி 2 வளர்பிறை தசமி ஸ்திதி இரவு 11:34 பின்னர் ஏகாதசி. நட்சத்திரம் புனர்பூசம், மறுநாள் காலை மணி 2:15 வரை பின்னர் பூசம். யோகம் சௌபாகியம் காலை மணி 7:35 வரை பின்னர் சோபனம். கரணம் தைதுலை பகல் 12:45 வரை பின்னர் கரஜை. ராகு காலம் காலை மணி 9:17 முதல் 10:47 வரை. யமகண்டம் பகல் மணி 1:48 முதல் 3:20 வரை. குளிகை காலை மணி 6:16 முதல் 7:48 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, மகரம் ஆகியவை ஆகும். முன்கோபம், ஆணவம், துணிச்சல் மிக்க மேஷராசி அன்பர்களே, திட்டமிட்டு காரியங்களை செய்து திடமனதுடன் இருக்க வெற்றி நிச்சயம். கல்வி மற்றும் காதல் விவகாரங்களால் மனசந்தோஷம் அடைவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தலைமை பதவிக்கான தகுதியும் கூடும். அவற்றை உங்களுக்கு சாதகமாக்குங்கள். கர்வத்தையும் போலியாக பெருமை அடித்துக் கொள்வதையும் நிறுத்துங்கள். மனம் கோணாதபடி பணிவடை செய்யும் மனைவியின் உதவி கிடைக்கும். பல வழிகளிலும் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். சகோதர நன்மை உண்டு. அதிக தனலாபம், புதிய நண்பர்கள், எதிர்பாளர்வால் ஈர்ப்பு ஆகியவை ஏற்படும். தொழில் ஆர்வம் கூடுவதால் எதிர்பார்ப்புக்கு மேல் ஆதாயம் கிட்டும். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பர். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4, 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு ஆடை அணிந்து தோரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புகழை விரும்பும் தூர பயணங்கள் மேற்கொள்ளும் வியாபார நுணுக்கம் அறிந்த ரிஷபராசி அன்பர்களே, கம்பீரமும் தனித்துவமும் கூடுதலாக இருக்கும். நீங்களே முழுவதுமாக அறிந்து கொள்ள முயல்வீர்கள். அதுவே தற்சமயம் உங்களுக்கு தேவையானதாகும். நல்ல வருமானம் வருவது போல் தோற்றமளிக்கும், ஆனால் வராது. தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கும். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். படிப்பில் அதிக கவனம் தேவை. அலட்சியம் அல்லல் தரலாம். நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈழேறும். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளையாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வெகு விரைவில் நட்பு கொண்டு நண்பர்களிடம் குற்றம் கண்டுபிடித்தே நட்பை இழந்துவிடக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தனவரவு உண்டாகும். வேலையில் உங்கள் திறமை பளிச்சிடும். அதிகாரிகளின் ஆதரவும் சகப்பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியல்வாதிகள், சமூக சேவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். படுக்கை சுகம், புத்தாடைகள், நண்பர்கள் சந்திப்பு ஆகியவை ஏற்படும். எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும். மன திருப்தி, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் என ராஜயோகங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3 ஆகும். கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள்
மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிந்து சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். அன்பு செலுத்துவதில் விசுவாசம் உள்ள, கவடமற்ற, மிக பிரியமுள்ள கடகராசி அன்பர்களே, சுயநல எண்ணத்தை கைவிடுங்கள். மற்றவர்களை பற்றியும் சிந்தித்தால் பல இன்னல்கள் குறையும். உங்கள் கடமைகளை செய்யுங்கள். அப்போதே உங்கள் உரிமைகளையும் சுலபமாக அடையலாம். உங்கள் எல்லையை உணர்ந்து எதையும் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள். வீண் வம்புக்கு செல்லாதிருப்பதே நல்லது. பெண்களின் தேவையற்ற ஆசைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தை பெருக்க முயன்றாலும் ஏமாற்றமே மிஞ்சும். புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். முறையற்ற வழிகளில் பணம் வரலாம். உறவுகளுடைய மனக்கசப்பு உருவாகும். மாணவர்கள் வெட்டி செலவுகளை குறைப்பது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள்: வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். மனைவி மேல் அதிக காதலை உடைய சிம்மராசி அன்பர்களே, தனிமை உங்களை வாட்டலாம். ஆனால் அது ஒரு பிரமையாகவே இருக்கும், உண்மை அல்ல. மற்றவர்களுக்கு கொடுங்கள், நீங்களும் வாங்கிக் கொள்ளுங்கள். கொடு பெரு என்ற திட்டத்தை உறுதி செய்யுங்கள். பிறருடனான சம்பாஷணைகள் தெளிந்த நீரோடை போல் செல்லும். நீண்டகால திட்டங்களை நிறைவேற்றுங்கள். உங்கள் திட்டங்கள் பிரம்மாண்டமானதாக சிறந்த திட்டமிடலோடு இருக்கும். தனலாபமும் எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்படும். பெண்களால் உதவி உண்டு. பல வகையிலும் வருமானம் வந்து குவியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் நல் உயர்வு காண்பர். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9 ஆகும். சாதகமான எண் 3. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பாகும். அதிர்ஷ்ட கற்கள்: தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். அழகுபடுத்திக் கொள்ளும் செல்வாக்கு மிக்க கன்னிராசி அன்பர்களே, நினைத்த காரியங்கள் நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் புதிய திருப்பங்களும் ஏற்படும். அதிகாரமுள்ள பதவிகள் கிடைக்கும். அரசு ஆதரவு மற்றும் பெரியவர்களால் உதவி பெற்று மகிழ்வீர்கள். திருமண பேச்சுக்கள் எழலாம். அனைத்து காரியங்களும் அனுகூலமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை, தேகதிடம், வீரம், தைரியம் எல்லாம் ஓங்கும். அதிகாரிகள் தொழில் விரிவாக்கத்துக்கு துணை புரிவர். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். மாணவர்களின் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள்: பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், சாமர்த்தியம் மிக்க துளாராசி அன்பர்களே, எல்லாவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும். கோவில், குளப்பணி மற்றும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுகம், சந்தோஷம் ஏற்படும். மனதிற்கினிய நல்ல மனைவி அமைவாள்.
பல வகைகளும் பணம் வந்து குவியும். மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சி ஏற்படும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7. சாதகமான எண்கள் 8. அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். மனைவியை மனதார பாராட்டி அதிகம் காதலிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு உங்கள் சுயநலம்தான் முக்கியம். உங்கள் சக்தியையும் நேரத்தையும் அதற்காகவே செலவிடுவீர்கள். ஆனால் உங்கள் வேலையே உங்களுக்கு முக்கியம். மற்றவர்கள் மத்தியில் உங்கள் பெருமையை நிலைநாட்டவே விரும்புவீர்கள். உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் உண்மையல்ல என நிரூபிக்கப்படும். எதிலும் நேர்மையாக நடக்க வேண்டிய நாள். அதிகாரிகளிடம் பணிவாக நடந்தால் அனுகூலம் உண்டு. வழக்கு வியாஜியங்களை தள்ளி போடுவது நல்லது. உறவுகளுக்குள் பகை ஏற்படலாம். அரசிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்படும். தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு வேண்டாத விவகாரங்களால் மனக்கவலை ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். சத்தியவான், சுகவான், தனவான், உத்தியோகமும் உள்ள தனுராசி அன்பர்களே, தலைமையேற்க அல்லது மற்றவர்களை அடக்கி ஆள்வதையே விரும்புவீர்கள். நீங்கள் தன்னம்பிக்கை, சுதந்திர எண்ணம் மற்றும் பொறுப்புணர்வு உடையவர். ஆயினும் சர்வாதிகார போக்கை, அதிகார ஆசையை விட்டொழிப்பது நலம். பணவரவு உண்டு. புத்தாடை அணிகலன்கள் சேரும். மனைவி மூலம் நன்மைகள் பல உண்டாகும். பல வழிகளில் தனவரவும் உண்டாகும். குறுகிய தூர பயணங்கள், நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். காதல் வலையில் விழ நேரலாம். புதிய சொத்துக்கள் சேரும். கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகங்கள் அணியவும் அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். சினங்கொள்பவரும் கர்வமுடையவரும் வாய்ஜாலம் மிக்கவருமான மகராசி அன்பர்களே, எல்லா வளமும் பெறும் இனிய நாள். வியாபார பயணங்களால் லாபம் ஏற்படும். அழகு பெண்களின் சிநேகமும் அழகான தனி வீடும் அமையும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். சுகமும் பாக்கியமும் விருத்தியாகும். மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் பெருகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். வீட்டில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதிகார பதவிகள் கிடைக்கலாம். கடன் தொல்லைகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண்கள் 3 ஆகும். மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வதும் ஏற்றம் தரும். மனிதாபிமானம் மிக்க
இரக்க குணம் உள்ள கும்பராசி அன்பர்களே, கௌரவ ஏற்படுத்தும் செயல்களை தவிருங்கள். விபத்து ஏற்படாதிருக்க பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. தடை தாமதங்கள் அகலும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இருப்பர். வெற்றி கிடைக்கும். விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். குழந்தைகளின் உடல்நிலையில் அக்கறை தேவை. பணவரையும் உண்டு. தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். சகோதரர்களால் உதவி இருக்காது. தவிர்க்க முடியாத தனவரயங்கள் ஏற்படலாம். சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்காது. மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5, 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். கரிய வண்ண ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும். கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். அழகர், வீரர், செல்வச்சீமான் ஆகிய மீனராசி அன்பர்களே, நட்பானவராய், உள்ளுணர்வு மிக்கவராய், பரந்த மனப்பான்மை உடையவராய், மாறுபட்ட சுதந்திரமானவராய் இருக்க விரும்புவீர்கள். ஆனால் தந்திர திறமைகளற்ற, கலகம் செய்ய தெரியாத, பிடிவாதம் மிக்க, திடசத்துவம் இல்லாதவராயும் இருப்பீர்கள். புதிய விதிகள், புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்படும் இடைஞ்சல்களை தவிர்க்க பணியாளர்களின் ஒத்துழைப்பு தேவை. தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். வீட்டில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். வாகன சுகம் குறையும். மாணவர்கள் முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சில லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும்.